இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. இனாம் நிலம் குறித்து தமிழக அரசு எடுத்துள்ள முடிவுக்கு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சென்னை செய்தியாளர் மன்றத்தில் பேசிய அந்த சங்க நிர்வாகிகள் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தனர். அத்துடன் இல்லாமல் பாரதிய ஜனதாவின் கூற்றுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்று வெளியிட வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்கும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், இனாம் நில விவசாயிகள், குத்தகையாளர்கள், வீடு மனை உரிமையாளர்கள் இயக்கத்தின் சார்பிலும், இனாம் நில உரிமை கூட்டமைப்பின் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 10ஆம் தேதியிலிருந்து சரியா 5 நாளா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதத்தை கிளப்பி விட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, இந்துத்துவ அமைப்பு எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் 25,000 கோடி மதிப்புள்ள கோவில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை பார்த்து விட்டுவதாக தொடர்ச்சியா ஒரு செய்தியை பரப்பிட்டே இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வடிகட்டிய பொய். சட்டவிரோதமாகவே இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அநியாயமான கருத்து. முதல்ல இனாம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல ஒரு சின்ன விஷயமா சொல்றேன் கேளு. இனாம் என்பது நில உரிமை, நிலம் அல்ல, அது மேல்வாரம். மேல்வாரம் சொல்லக்கூடிய நில வரி. இப்ப நம்ம வீடு கட்டி இருக்கிறோம், வீட்டுக்கு வரி வசூலிக்கக்கூடிய உரிமை நகராட்சிகளுக்கு, ஊராட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி நில வரி வசூலிக்கக்கூடிய உரிமை அரசுக்கு இருக்கு. அரசுக்கு இருந்த நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமையை பண்டைய கால அரசர்கள் அன்றைய அரசு ஊழியர்களுக்காக, அந்த ஊழியர்களுக்கு அன்னைக்கு பண்ட மாற்று முறை இருந்துச்சுங்க. நிலத்துல விளையிற விளைச்சல்ல தான் வரி பங்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நிலத்துல விளையக்கூடிய அந்த விவசாய மகசூல் அங்கிருந்து கோட்டைக்கு போய், கோட்டையிலிருந்து திரும்பி அதே கிராமத்துல வேலை செய்யற பணியாளர் வரக்கூடாது என்பதற்காக அந்தந்த கிராமத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த கிராமத்துல அரசுக்கு வரக்கூடிய அந்த விளைச்சல்ல பங்கு, அந்த வரி பங்கு வந்து அங்கேயே கொடுக்க சொல்லி செப்பேடுகளும் பட்டைகளும் கல்வெட்டுகளும் உருவாக்கப்பட்டது. புலவர்களுக்கு கொடுத்தாங்க, ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தாங்க, படைத்தளபதிகளுக்கு கொடுத்தாங்க. தர்ம சத்திரம், அன்ன சத்திரம், வருவாய்த்துறையும் நம்ம சொல்லக்கூடிய கருணம், கிராம கருணம், மணியம், தலையாரி, அதுபோக கோயில் சார்ந்தது தாசிகளுக்கு, ஆளு கட்டுறவங்களுக்கு, பூஜை பண்றவங்களுக்கு, கோயில கூட்டுறவங்களுக்கு, நெய்வேத்தி பண்றவங்களுக்கு, எண்ணெய் கொடுக்கிறவங்களுக்கு, அங்க இசைக்கலை, அதாவது மேலதாள வாசிக்கிற பல வகையான அரசுகள் அன்னைக்கு இருந்தாங்க. கோயில் சார்ந்தும் இல்லாம சாராதும் இருந்தாங்க. அப்ப இவர்களுக்கு சம்பளமான எப்படி வழங்கப்பட்டதுன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய நில வருவாயின் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. நில வரிதான் இனாமாக வழங்கப்பட்டது ஒழிய நிலம் வழங்கப்படவில்லை என்பதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் போய் வீட்டுட்டு வந்த ஆனைமங்கலம் செப்பேட்டிலிருந்து எல்லாமே தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறார். நிலமானிய முறைகள்ல பல வரலாற்று ஆசிரியர்கள் கல்வெட்டுகளை, செப்பேடுகள் ஆய்வு பண்ணி மிக தெளிவா தெரிவிச்சிருக்கிறார். ஆக நில வரிதான் இனாமாக வழங்கப்பட்டதை தவிர நிலம் என்பது உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் குடிமக்களுக்கும் தான் இருந்தது. அதை வாங்குவதற்கும் விற்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதுதான் இனாம் என்னங்கிறது. ஆக இனாம்னா நிலத்தின் வரி, அரசின் சொந்தமான மேல்வாரம், இதுதான் நில உரிமை அல்ல. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில நில உரிமையே வழங்கப்படாத போது 3084 ஏக்கர் 25,000 கோடி மதிப்புள்ள கரூர் மாவட்டத்தில் கோயில் நிலங்களை அரசாங்கம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தாரை வார்த்து விட்டது என்பது முழுக்க முழுக்க பொய், வடிகட்டிய பொய். அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் 1963
இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்திலேயே முறைய செட்டில்மெண்ட் தாசில்தார் போட்டு விவசாயிகளுக்கும் குடியிருந்த பொதுமக்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டது. பட்டா வழங்கி அவருடைய நில உரிமை உறுதி செய்யப்பட்டது. பட்டா வழங்கி பாத்தீங்கன்னா அவங்க பேர் இருக்கிற நிலத்தை சட்ட விரோதமா ஒருதலை பட்சமா அவங்களுக்கு நோட்டீஸே கொடுக்காம விசாரிக்காம அவைத்துறை என்ன பண்றாங்கன்னா 1963க்கு முன்னாடி இருந்த 1912 அரசர் ரீசர்வே ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வந்து அதை வச்சு ஜீரோ வேல்யூ பண்ண லிஸ்ட்ல சேர்த்துறாங்க. அப்ப 1963க்கு அப்புறம் பட்டா வழங்கப்பட்டதை சட்டம் கொண்டு வந்து எல்லாம் கணக்கில் கொள்ளாம ஒட்டுமொத்தமா எல்லா நிலங்களையும் அவங்க ஜீரோ வேல்யூ பண்றாங்க. அந்த ஜீரோ வேல்யூ பண்ணதை நீக்க சொல்லி சட்டவிரோதமா பண்ண நீக்க சொல்லி நீண்ட காலமாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கமும் இனாம் நில விவசாயிகளும் இயக்கங்களும் பல போராட்டங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தோட பாத்தீங்கன்னா கரூர் மாவட்ட போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்றது. அப்ப முறையாக குழு போட்டு முறையாக ஆய்வு பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தாசில்தார் போட்டு விசாரணை நடத்தி வழங்கப்பட்ட பட்டாக்களை வந்து நீ கோயிலும் சொல்லி ஒரு தவறான ஒரு கற்பனையை அவர்கள் தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். 25,000 கோடி மதிப்புகிறார். ஒன்று தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. இனாம் நிலம் பேரு, கோவில் நிலம் பேரு. கோவில் நிலம் தமிழ்நாட்டில் 1.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சட்டப்படி தடை செய்யப்பட்டது. அரசாங்கத்தோட அனுமதி எல்லாம் வேற எதுவுமே பண்ண முடியாது. தலைமைச் செயலாளர் உத்தரவுலாம் வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கோயில் நிலத்தை வந்து தாரை வார்த்துட்டாங்க, ஆக்கிரமிப்பாளர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது விவசாயிகளுக்கும் பொதுமக்களும் கடுமையான அதிர்ச்சியை வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே இன்னைக்கு பரிசீலனை இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இதே கோரிக்கையை நாங்கள் ஆட்சி வந்தா செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி அஇஅதிமுகவோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் பல இடங்களில் இந்த கோரிக்கையை குறித்து மிக தெளிவா பேசினாங்க. அப்பெல்லாம் அமைதியா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டங்கள் நாகை மாவட்டம், திருச்சி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் எல்லாமே சென்னை முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில மாவட்ட நிர்வாகிகளை கலந்து கொண்டு அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இது எல்லாம் விட இடைக்காலமா கட்சியில பொறுப்பு தலைவராக ஐயா ஹெச் ராஜா அவர்கள் கரூருக்கே வர்றார். நிலங்களையும் ஆவணங்களையும் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாருன்னா, இனாம் நிலங்களை நாங்கள் உரிமை கோரவே இல்லை, கோயில் நிலங்களை பாதுகாக்காம இருக்கிறாங்க, அதைத்தான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், அதை மீட்கணும்னு சொல்றோம். இனாம் நிலம் என்பது குடியிருக்கிற மக்களுக்கு சொந்தம். இவங்க யாரு மக்களுக்கு ஜீரோ வேல்யூ பண்றதுக்கு, இவங்க யாரு வந்து மக்களை வெளியேற்றுறதுன்னு சொல்லி மிக தெளிவா செய்தியாளர் சந்திப்பையும் நடத்துகிறாங்க. அப்ப தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுக்கும் போது அமைதியாக இருந்தவர்கள், கூட்டணியில் இருந்தவர்கள், போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள், ஏன் சென்னையில திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அந்த நோட்டீஸ்ல வாக்கு கேட்கிற நோட்டீஸ், நாங்க ஆட்சிக்கு வந்தா இனாம் நில மக்களுக்கு நில உரிமை உறுதி செய்வோம்னு சொல்லி மிக தெளிவாக வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு பார்க்கணும், இதே தமிழ்நாட்டில் இருக்கிற 13 லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்கள்ல 80,000 ஏக்கர் வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கிறது. வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கக்கூடிய அந்த அவங்களோட சம்பந்தப்பட்ட நிலங்கள்ல அவங்க வந்து ஜீரோ வேல்யூ பண்ணா, விவசாயிகளை வெளியேற்ற வந்தா, பொதுமக்களை வெளியேற்ற வந்தா, இதே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அமைப்புகள் பூரா விவசாயிகளோட பொதுமக்கள் வந்து நிக்கிறாங்க. ஒரே சட்டம், ஒரே நடவடிக்கை. வக்ஃப் வாரியம் வந்ததுன்னா இந்து அமைப்புகள் வந்து எங்கள் இந்துக்கள் நிலங்களை கொடுக்குவதற்கு நீங்கள் யார், நீங்க எப்ப என் நாட்டுக்கு வந்த, நாங்களாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்க நிலம் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனா அறநிலைத்துறை வந்ததுன்னா அப்படியே ஸ்டேண்ட மாத்திட்டு அறநிலைத்துறையோட போய் எடுக்கிறாங்க. நிலத்தை எடு, ஜீரோ வேல்யூ பண்ணு, வெளியேற்றுகிறாங்க. இவருடைய ரெட்டை சந்தர்ப்ப நிலைப்பாட்டை இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அரசியல் ஆதாயத்துக்காக மக்களுடைய நில உரிமையை பற்றி இவர்கள் தவறான கற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று மிக மிக முக்கியமா நீங்கள் கவனிக்கணும், இந்த இனாம் நிலங்கள் 4 கோடி ஏக்கர் நிலங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறது. இந்த 4 கோடி ஏக்கர் இனாம் நிலங்கள் இந்தியா முழுவதும் நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழிகாட்டின் அடிப்படையில எல்லா மாநிலங்களுமே 1960 இருந்து 70க்குள்ள இனாம் அளிப்பு சட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை போலவே உழுது கொண்டிருந்த மக்களுக்கு, குடியிருந்து கொண்டிருந்த மக்களுக்கு நில உரிமையை வழங்கி இருக்கிறார்கள். சமீப காலமா பாத்தீங்கன்னா அன்ற காலத்து விடுபட்டவர்கள்
அன்னைக்கு சட்ட அறிவு இல்ல, கல்வி அறிவு இல்ல, அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் பங்கெடுத்து பட்டா பெற முடியல. அப்படி விடுபட்டவர்களுக்காக 2021 பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர் குஜராத் மாநிலத்துல, பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட கர்நாடகாவில மீண்டும் சட்ட திருத்தம் கொண்டு நில உரிமையை கொடுத்தாங்க. அங்கெல்லாம் பாரதிய ஜனதா எதிர்ப்பு தெரிவிக்கல, அங்கீகரித்து விடுபட்டவர்களுக்கும் நில உரிமை கொடுத்திருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டை செய்யவே இல்லை. இப்போ மகாராஷ்டிராவில ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்போது மடங்களுக்கும் கோயில்களுக்கும் நிலம் வழங்கப்படல, நிலத்தின் மேல்வாரம் சொல்லக்கூடிய வரி பங்கு மட்டும்தான் வழங்கப்பட்டதுன்னு சொல்லி மக்களுக்கு நில உரிமை சேர்க்க அவர்களும் சட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்தியா புறம் இவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலைப்பாடு, அரசியல் சந்தர்ப்பவாதம். தாவேக அரசாங்கம் வந்துச்சு, உடனே 3084 ஏக்கர் 25,000 கோடி மதிப்புள்ள, உண்மையிலேயுமே அந்த நிலத்தை விட்டு 200 கோடி ரூபாய் கூட போகாது. எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமங்கள், அதாவது மெயின் ரோட்ல 25 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மானாவரி நிலம். மழை பெஞ்சாதான் விவசாயம், ஆடு மாடுகள் கால்நடைகள் தான் மேய்ச்சிட்டு இருக்கிறோம். அதுக்கு போட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஏக்கருக்கு 8 கோடி ரூபாய் மதிப்பு போடுறாங்க. சென்னைக்கு பக்கத்துல 8 கோடி ரூபாய் விற்கிறது சாதாரணமா? இவங்க எங்க, கரூர் மாவட்டத்துல, கரூர் தலைநகரத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய குக்கிராம நிலத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 8 கோடி ரூபாய் விலை நிர்ணயம் பண்ணி ஒரு அப்படின்னா மக்கள் மத்தியில் ரீச் ஆகும். இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முடிகிறார். இந்த அரசு மீது எங்களுக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் அரசாங்கம், தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்ச்சியாக இந்த பணியில் தொடர வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். எனவே இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதன் ஆதரவு அமைப்புகளும் இந்த பொய் பிரச்சாரத்தை பரப்புவதை விட்டுவிட்டு சட்டத்தை வச்சு இந்தியா முழுவதும் வச்சிருக்கலாம் கவனிச்சு பார்த்துட்டு, எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாமல கிடையாது, எல்லாமே தெரியும், படிக்கிறாங்க. பல முறை இவங்க எல்லாம் சந்திச்சு நேர்ல விளக்குன்னு விளக்கியாச்சு. பழைய கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏய் உனக்கு என்ன எவ்வளவு நிறைய புளி போட்டு விளக்குன்னு சொல்லுவாங்க. புரியாத ஆட்களுக்கு அந்த பாசையை சொல்லுவாங்க. நாங்க பல முறை சொல்லியாச்சு. புரிஞ்சிருந்தும் தெரிஞ்சிருந்தும் வேண்டுமென்ற அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு அரசு செய்கிற நல்ல நடவடிக்கையை வரவேற்காமல் திசை திருப்பி கோயில் நிலத்தை விவசாயிகள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, பொதுமக்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அரசாங்கம் தாரை வாக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை வலியுறுத்தித்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இனாம் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா கருணாமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு மீண்டும் கூடுதல் விளக்கங்களை அளிப்பார். பேசின அத்தனைக்குமே ஆவணம் கையில் தான் வச்சிருக்கோம். ஏற்கனவே என்ன அறிவிச்சிருக்கோம் இயக்கத்தின் சார்பில் பார்த்தீங்கன்னா, இனாம் நிலங்கள் கோயிலுக்கு சொந்தம் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கும் யாராக இருந்தாலும் நாங்கள் மேடை அமைக்கிறோம், வந்து நிரூபித்தால் ரூபாய் 25,000 கோடி பரிசாக நாங்கள் விவசாயிகளும் பொதுமக்களும் தருகிறோம் அமைப்பின் சார்பில் என்று அறிவித்திருக்கிறோம். யாரையாவது வளர்ச்சி. ஏன்னா அதாவது ஐரோப்பாவில் இருக்கிற நில உரிமை கோட்பாடு என்னன்னா, நிலம் அந்த அரசுகளுக்கு சொந்தமாக இருந்தது. பொது உடைமை அமைப்புகள், அதாவது கம்யூனிஸ்ட் அமைப்புகள் 1600களில் வரும்போதுதான் அனுபவத்தில் இருந்த மக்களுக்கு நில உரிமையை வழங்குகிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அது முற்றிலும் வேறாக இருந்தது. ஆரம்ப காலம் முதல் நிலத்தில் அனுபவத்தில் இருந்தவர்களுக்குத்தான் உளவடை உரிமை, குடிவார உரிமை இருந்தது. அதை அவர்கள் எப்பொழுதும் தங்குதடையின்றி விற்று வாங்கி வந்தனர். இதற்கான சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள் எல்லா பக்கமே இருக்குது. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் அவர்கள் எடுத்து வைத்த வாதத்திலிருந்தே நான் உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். அவரே அதை சொல்லிட்டார். ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிற ஒரு செப்பேடு 1006ஆம் வருடம் ராஜராஜ சோழர் அவர்களால் வழங்கப்பட்ட செப்பேடு. இது எதற்கான செப்பேடுனா, மானியம் கொடுக்கிற செப்பேடு தான், வேற எதுவுமே கிடையாது. என்ன பண்றாருன்னா, சூளாமணி பௌத்த விகாரம் என்கின்ற புத்த மடத்திற்கு, அது நாகப்பட்டினத்தில் இருக்குங்க, அந்த மடத்திற்கு 642 ஏக்கர் நிலங்களை மானியமாக ஆனைமங்கலம் கிராமத்திலிருந்து வழங்குறாரு. அப்போ அதுலயே ரொம்ப தெளிவா குறிப்பிட்டாச்சு. அஸ்வத்தாமன் அவருடைய பதிவுல, ட்விட்டர்ல போட்ட பதிவுல போட்டிருக்காரு, அந்த கிராமத்தின் வருமானத்தை இந்த மடத்திற்கு வழங்கி இருக்கிறார். 100% சரி. கிராமத்திலிருந்து அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை 1007ஆம் வசூலி வர்க்கத்தில் இருந்து சூளாமணி விகாரம் வசூலித்துக் கொள்வது என்று உரிமையை வழங்கியிருக்கார். எங்குமே உழவர்களுடைய உரிமையை மாற்றிவிடவில்லை, மாற்றுவதற்கான உரிமையும் அவர்களுக்கு கிடையாது. சரி, இன்னைக்கு அந்த சூளாமணி பௌத்த விகாரம் என்னாச்சு? இன்னைக்கு அந்த சூளாமணி பௌத்த விகாரம் கிடையாது. இன்னைக்கு நாகப்பட்டினம் கோர்ட்டா செயல்பட்டு, நீதிமன்றமா செயல்பட்டு இருக்கிறது தான். முன்னாடி சூளாமணி புத்த மடமா இருந்தது. இப்ப அந்த இடத்துல மடமே இல்லை.
அப்ப அந்த மடத்துக்காக நிலவரி இந்த கிராமத்திலிருந்து நிலவரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த கிராமத்தினுடைய நிலவரி மடத்துக்கு போகுதா, எங்க போகுது? இதுதான கேள்வி. அப்ப அங்க இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு அந்த நிலவரியை யாருக்கு கொடுக்குறாங்க? இதேதான எல்லா இனாமலையும் அந்த கிராமத்தினுடைய OSR ஓல்டு சர்வே ரெக்கார்டு ஆகணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1300 ஏக்கர் நிலம் இருக்குது ஆனைமங்கலம் கிராமத்துல. அந்த ஆனைமங்கலம் கிராமத்துல 1896ல ரெடி பண்றாங்க. அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க மொத்தமாவே 7 ஏக்கர் 10 சென்ட் தான் இனாமா இருக்குது. அப்ப அந்த 642 ஏக்கர் என்னாச்சு? புத்த மடத்திற்கான நிதி தேவை முடிவுற்றது. அதனால் அரசு அந்த நிலங்களினுடைய வரியை தான் எடுத்துக்கொண்டு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரி வசூல் செய்கிறது. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி மானியமா கொடுத்த நிலம், அந்த நிலத்தினுடைய வரி புத்த மடத்துக்கு போயிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த நிலத்தினுடைய வரி புத்த மடத்துக்கு போகல. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்த மடமே இல்ல, அந்த நிதி தேவை இல்லை. அப்ப அரசு என்ன பண்ணுச்சு? அதை ராஜராஜ சோழ காலத்தில் கொடுத்தது. பின்னால வந்த அரசுகள் அந்த நிலத்தினுடைய வரியை திரும்ப தாங்களே வசூல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்னா இது மட்டும் கிடையாதுங்க. திருவாலங்காடு செப்பேடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மானியம் பிரம்மதேயமாக இருந்ததை அன்றைய அரசு மாற்றி, அதாவது அந்த இனாம திரும்ப எடுத்துக்கிட்டு பிராமணர்களுக்கு வரி போயிட்டு இருந்து இனிமே பிராமணர்களுக்கு கொடுக்காதீங்க, திருவாலங்காட்டுல புதுசா கட்டி இருக்கிற சிவன் கோயிலுக்கு கொடுங்கன்னு சொல்லி பிரம்மதாயத்தை எடுத்துக்கிட்டு தேவதாயமா மாத்தி கொடுத்திருக்கிறாங்க. இது போல் ஒரு நிதி அப்ப மானியம்னா என்னங்க? இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், ஒரு அரசு கொடுக்கிற நிதி உதவி, கரெக்டுங்களா? இன்னைக்கு உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க, இல்ல உரமானியம் கொடுக்குறாங்க, டிராக்டர் மானியம் கொடுக்குறாங்க. எல்லாமே என்ன? 1000 ரூபாய் நம்மளுக்கு நிதியா கொடுக்குறாங்க. 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அரசே விளைச்சல்ல பங்கு வாங்கும் போது நிதி ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னா நிதியா உதவி பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா தான் வாங்குற நிலவரியை வாங்கி சொல்லி உதவி பண்ணாரு. அவ்வளவுதான். அன்னைக்கும் நிதி உதவி தான், இன்னைக்கும் நிதி உதவி தான். அன்னைக்கு நிதி உதவியை தான் வாங்குற வரியை கொடுத்தாரு, இன்னைக்கு பணமா கொடுக்குறாரு. அவ்வளவுதான். அப்போ இந்த நிதி உதவியை அரசுகள் என்ன சொல்றதுன்னா, சுதந்திரம் வாங்கின உடனே இனிமேல் கோயில் பள்ளிவாசலுக்கு தேவையான நிதி உதவியை, அதாவது அதனுடைய பராமரிப்பிற்கோ பூஜை புனஸ்காரங்களுக்கோ தேவையான நிதி உதவியை இனி அரசாங்கம் பணமாக வழங்கும் என்று கூறி டஸ்டிக் அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ், மோகினி அலவன்ஸ் என்ற பெயரில் இழப்பீட்டு தொகை இன்றும் 200 கோடி ரூபாய் பணத்தை அறநிலையத்துறைக்கு அரசாங்கம் வழங்கி வருகிறது. இது உண்மையா இல்லையா என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் கேளுங்கள். இந்த பணத்தையும் பெற்றுக்கொண்டு நில வரி வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த வரி வாங்குற உரிமை அரசு இனாமளித்த திரும்ப எடுத்துக்கிச்சு. பணத்தையும் பெற்றுக்கொண்டு தங்களுக்கு இல்லாத உரிமையை, விவசாயிகளுக்கு இருந்த உரிமையை இன்று கோயில் நிலங்கள் என்று இது போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி பொய் பிரச்சாரங்களை செய்து மக்களிடமிருந்து அபகரிக்க துடிக்கிறது. இந்த நிகழ்வுகள் பல கடந்த காலங்களில் அரசுகளால் தவறாக செய்யப்பட்டது என்பதை எடுத்து கூறியதன் அடிப்படையில் தான் இன்று அரசு சரியான நடவடிக்கையை, பூர்வகுடி தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கை மிகவும் சரியான நடவடிக்கை, அத்தியாவசியமான நடவடிக்கை. அந்த நடவடிக்கைக்கு மனமாற விவசாயிகளின் சார்பாகவும் பூர்வகுடி தமிழ் மக்களின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புஞ்சையும் இருக்கும், நஞ்சையும் இருக்கும். ஆரம்பத்துல இல்லைங்க, அதாவது புஞ்சை நிலமாகவோ நஞ்சை நிலமாகவோ இருந்தால் அவர்கள் வாங்கும் வரியின் அளவு, ஏன்னா அந்த காலத்துல விளைச்சல்ல 1/6 நஞ்சையில நிறைய விளையும், கம்மியா விளையும். ஆனா விளையிற விளைச்சல் ஒரு இடத்துல 50 மூட்டை விளையுது, நீங்க 50 6 ஒன்று, இன்னொரு இடத்துல 100 மூட்டை விளையுதுன்னா 100 6 ஒன்று. அப்படித்தான் அரசர்கள் காலத்துல பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விளைச்சலுடைய ப்ரொடக்ஷனுடைய குவான்டிட்டி அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், அதனால அது பிரச்சனை கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்த உடனே நிலத்தினுடைய தன்மைக்கு தக்கவாறு தீர்வையை போட்டாங்க. ஒரு நிலத்துக்கு தீர்வை 3 ரூபாய் வரைக்கும் இருந்திருக்கு, இன்னொரு இடத்துக்கு தீர்வை 1 ரூபாய் 50 காசு கூட இருந்திருக்கு. அந்த தீர்வையை வசூலிக்கக்கூடிய உரிமைதான் இனாம்தாரருக்கு இருந்தது. இது என்னன்னா ரொம்ப தெளிவாக அரசாணைகளின் வாயிலாக ஆங்கிலேய அரசு சொல்லிருச்சுங்க. அரசாணை எண் 905ல பாயிண்ட் நம்பர் 9 இதான் நம்ம படிக்கணும். What the ruling power did bestow by
பை இஸ்யூ ஆஃப் சனத் ஆஃப் இனாம், அதான் அந்த டைட்டில் டீட் சொல்லக்கூடிய 1863 கொடுத்திருப்பாங்க. அதான் இன்னைக்கு அறநிலையத்துறை எடுத்து வைப்பாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, was the alienation of a portion of land tax, நிலத்தினுடைய வரியில் முழு வரியோ அதுல வரியில ஒரு பங்கோ, இதைத்தான் அந்த குவைட் ரெண்ட்னு சொல்லுவோம், அதை கொடுத்தது மட்டும்தான். அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த நிலத்துல குடிவார உரிமையில மக்கள் தமிழ்நாட்டுல முழுசா இருக்காங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இனாம் ஆணையம் ஆய்வு பண்ணும்போது 60 லட்சம் ஏக்கர் சவுத்தர் இந்தியால மெட்ராஸ் பிரசிடென்சில மட்டும் ஆய்வு பண்ணி இனாம முறைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் டீட் ஐஎஃப்ஆர் சொல்றது அனைத்துமே வரி வாங்கும் உரிமை பெற்றிருந்தவரின் உரிமையை குறிப்பது மட்டுமே. அந்த விவசாயம் பண்ண விவசாயிகளோட உரிமையா அதுல இல்ல. அது எங்க இருக்குன்னா பி பதிவேடு. ஆமா, அதாவது இனாம் ஒழிப்பு நடைபெற்ற போதுங்க, அதான் அதுல இருந்து எஸ்எல்ஆர் இனாம் ஒழிப்பு நடைபெற்ற எல்லா ரெக்கார்டுமே நீங்க கேட்கிற ரெக்கார்டு அத்தனையுமே வச்சிருக்கிறவங்க. யூடிஆர் நடந்தப்ப எஸ்எல்ஆர் அப்புறம் யூடிஆர் நடந்தப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆ பதிவேடு பி பதிவேடுகள் ரெண்டையுமே மெர்ஜ் பண்றாங்க. அங்கதான் ஒரு பெரிய குழப்பம் நடக்குது. ஆ பதிவேடு பி பதிவேடு மெர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இனாம் ஒழிப்புல 7 பேர் பட்டா வாங்கிட்டாங்க, 3 பேர் பட்டா வாங்கல. காரணம் அறியாம, அரசின் தவறு, காழ்ப்புணர்ச்சி, பல காரணங்கள் இருக்குங்க. அரசின் தவறுங்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா 1963 அப்புறம் வரி வாங்குற உரிமையை இழக்கும் தேவஸ்தானம் 1964 ரசீதுல பேரை மாத்தி வரி வாங்குறாங்க. அதுவும் நம்ம எல்லா இடத்துலயுமே எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த காரணத்தினால வரி, அப்போ விவசாயிகள் அனுபவத்தில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட குடிவார உரிமையை விற்கிறது வாங்குறத 2000, 2005, 2007 வரைக்கும் தடை பண்ணவே இல்லை. பட்டா அவங்க பேர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. அப்போ இனாம் வகை நிலத்துல பத்திர பதிவானது 1000 வருடங்களுக்கு முன்பிருந்து நம்ம கையில கிடைச்சிருக்கிற பத்திரம் 1695 ஓலைச்சுவடி பத்திரத்திலிருந்து 1865 பத்திரப்பதிவுத்துறை ஆரம்பிச்சதுல இருந்து கணக்கில்லாத பத்திரங்கள் இருக்குது. இது போன்ற பத்திரங்கள் கணக்கில்லாத பத்திரங்கள் இருக்கு. அனைத்துமே பல்வேறு பகுதிகளை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அந்த பத்திரத்தையே ரொம்ப தெளிவா என்னன்னா, பத்திரம் வந்து சுத்தகிரை எடுத்து தான் எழுதி கொடுப்பாங்க. கீழே எழுதும் போதே இந்த இனாம் சர்வேன்னு தான் எழுதுவாங்க. அயன் சர்வேனா என்னன்னா அரசுக்கு வரி செலுத்துறாங்க, இனாம் சர்வேன்னு எழுதுவாங்க. அப்போ 2007 வரைக்கும் பத்திரப்பதிவு தடை பண்ணல. இந்த நிலங்கள் பட்டா வாங்கியிருந்தாலும் சரி வாங்காட்டி சரி, வாங்கின நிலங்களும் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மனைகள், வாங்காத நிலங்களும் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டு மனைகள் சென்னையிலேயும் இருக்குது. திருநீர்மலை பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுவும் ஆமா இந்த நிலங்கள் ஆமாங்க. இப்பதான் வந்து இந்த சிக்கல் அதிகம் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த சிக்கல் ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த நிலங்கள் அனைத்துமே 100% மக்களுக்கு சொந்தமான உரிமையுடைய நிலங்கள். சட்டம் இயற்றும் போது ஏற்படுத்திய குழப்பங்களாலும் அதற்கு பின்னிட்டு இந்த மக்களை போய் கேட்டீங்கனாலே கோயில் நிலத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான பரப்புரை. மக்கள் அந்த குடியிருக்கிற மக்களையே தான் கோயில்கள் அந்த ஆண்டு நம்ப வச்சுட்டாங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த சிக்கல் இருக்கும். ஆனா உண்மையிலேயே கடந்த ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மீட்டெடுத்ததாக சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 100% நிலங்களும் இனாம் வகை நிலங்கள் தான். மக்களின் அறியாமையை பயன்படுத்தி அரசு, காவல்துறை, எத்தனை பேர் நீங்க கரூர் போராட்டங்கள், வெண்ணமலை போராட்டங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த உச்சகட்ட போராட்டம் நடக்கும் போது 2000 பேர் காவல்துறை மட்டும் வர்றாங்க. நீங்க 2000 பேர் காவல்துறை எதிர்த்து மக்களை பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் மக்களே கூடுனாலும் அவங்களோட உரிமையை காப்பாற்ற முடியுமா? அரசு தன்னோட மொத்த போர்ஸையும் வச்சு மக்களோட நிலத்தை பிடிக்கும் போது காப்பாற்ற முடியுமா? ஒரு சாதாரண விவசாயி வந்துங்க 50 சென்ட், 5 சென்ட், 2 சென்ட்ல இருந்துங்க 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருக்காங்க. அவங்க குடும்பங்களுக்கு நீங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. எல்லாமே இதுல வச்சிருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். பணக்கார மக்களும் ஒரு சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த நிலங்களை அவங்க வாங்கியிருப்பாங்க, பரம்பரையா கூட வந்திருக்காங்க. ஆனா என்னவா இருந்தாலும் அவங்க அந்த நிலத்துக்கு பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க, இல்ல பரம்பரையா தான் வாங்கியிருக்காங்க. அதாவது அயன் சர்வேல பரம்பரையா பெரிய சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனாம் சர்வேல வச்சிருந்தா அதை மட்டும் நம்ம பிடிக்கலாங்களா? அப்ப இதையும் கொடுக்கணும்ல. அதுக்கு தான் உச்சவரம்பு சட்டம் போடணும். உச்சவரம்பு சட்டத்தை அப்ளை பண்ணுங்க. நம்ம அதை வந்து அந்த சட்டங்கள் நில சீர்திருத்த சட்டங்கள் அமல்படுத்துவதில் நம்ம எந்த தலையும் சொல்றது. ஆனா அரமண காமனை வச்சிருக்கிறவங்களோட நிலம் அத்தனையுமே பறிபோகும். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, முற்றிலும் அநியாயமானது.
இதைத்தான் முழுக்க முழுக்க எதிர்க்கிறோம். இது என்னன்னா, நம்ம இந்த அமைப்புகளுக்கு வைக்கிற கோரிக்கைகள் என்னன்னா, ஏற்கனவே நாங்க இந்த உண்மைத்தன்மையை விளக்குவதற்கு இங்க பாருங்க, நாங்க போட்டிருக்கிற பெட்டிஷன், அரசுக்கு கொடுக்கிற பெட்டிஷன், இதுல 30 ஆவணங்கள் 29 ஆவணத்தை இணைக்கிறோம். 1000 வருஷம் பின்னாடி இருந்த ஆவணத்தை இணைச்சுதான் கொடுக்கிறோம். இதே இது அனைத்து யாரா இருந்தாலும் எதிர்ப்பு குரல் கொடுப்பவர்களை சும்மா நாங்க சும்மா சண்டை பண்ண அத்தனை பேரோடும் உட்கார்ந்து பேசி அவர்கள் புரியாமல் இருப்பதை புரிய வைப்பதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம். 100% மக்களுக்கு உரிமையானது. ஏற்கனவே பண்ண அரசுகளின் தவறுகளினால் தான் மக்கள் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தவறுகளை திருத்தி 13 லட்சம் ஏக்கர் நிலத்தில் இருக்கும் 30 லட்சம் குடும்பங்களின் கண்ணீரை, இன்னல்களை துடைத்து அவர்கள் வாழ்வில் குடியேற்ற வேண்டுமா அன்போடு கேட்கிறேன். உரிமை சரிங்களா? அவர்களுக்கு உரிமையுடைய நிலங்களை அவர்களுக்கு கொடுப்பதிலே என்ன பிரச்சனை? உரிமை இல்லாமல் இருந்து நாம் கேட்கவில்லை, இருக்கின்ற உரிமையைத்தான் நாம் கேட்கின்றோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூ கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம்.